நேத்து ஈவினிங் அம்மா பாவக்காய் பச்சடி வச்சுருந்தாங்க. பச்சடினா வேறு எதுவும் இல்ல, ஊறுகாய்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் நாங்க வந்து பச்சடின்னு சொல்லுவோம். இந்த ஊறுகாய் வந்து நாள் ஆக ஆக தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கிலோ நாட்டு பாவக்காய் ரவுண்டா கட் பண்ணிட்டு பிறகு உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். இதுக்கு வந்து 300 கிராம்ஸ் புளியை சேர்த்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாவக்காய் வந்து ரொம்ப கசப்பாக இருக்குன்றதுனால புளிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துக்கணும். இந்த பச்சடிக்கு வந்து கண்டிப்பாக கடலெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காய் சேர்த்துட்ட பிறகு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு செப்பரேட்டாக வறுத்து எடுத்துட்டு நல்லா ஆறிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அம்மா புளி கரைக்க சொல்லி பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தான் கரைச்சி வச்சுருக்காங்க. அடுத்து அதே எண்ணெயில் வந்து கரைச்சி வச்சிருக்க புளி சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க பாவக்காய் சேர்க்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா காரம் சேர்த்துக்கணும். உப்பு காரம் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருந்தால் தான் பச்சடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க வெந்தயம் பவுடரில் பாதி சேர்த்துட்ட பிறகு ஃபைனலாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கணும். அடுத்து எப்பயும் போல் தாளிப்பு கொடுக்க வேண்டியது. இது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க வெந்தயம் பவுடர் சேர்த்துட்ட பிறகு எண்ணெய் நல்லா வெத வெதப்பாக இருக்கிறப்போ பச்சடியில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான்.